குழந்தை இங்கதானே படுக்க வச்சுட்டு போனா, எங்க போச்சு? அப்பு அப்பு ஷாம் எழுந்துரு. அப்பு தம்பி காணோம், எங்க? அம்மா தம்பி தூங்குறாமா, என்னையும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. என்னது தூங்குறானா? எங்க தூங்குறான்? ஏ ஷாம், எங்கடா தூங்குறான்? குழந்தைய காணோம்டா. அம்மா எங்கடா தூங்குறான்? அம்மா தம்பிக்கு ரொம்ப வேர்க்குதுன்னாமா, அதனாலதான் ஃபேன் மேல படுக்க வச்சிருக்கேன். என்னது ஃபேன் மேல படுக்க வச்சிருக்கியா? அங்க பாருமா, தம்பி எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கான். மேல படுத்து தூங்குறானா? அட சோம்பேறி பையலே, குழந்தை அழுதுட்டு இருக்கான்டா. ஐயோ அழுவாதப்பா, அழுவாத, புடிச்சிடுப்பா, அம்மா புடிச்சுக்கிறாப்பா, புடிச்சிடு. அழுவாதப்பா அழுவாதப்பா, அடிபட்டுச்சப்பா. அம்மா உனக்கு ஜூஸ் தரேன், இந்தாப்பா குடிப்பா குடிப்பா. குடி குடி குடி, சொல்லம் சொல்லம். அம்மா எனக்கும் ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது தாங்க. தூங்கி எழுந்தவொடனே உனக்கு சாப்பாடு கேக்குதா? முதல்ல போய் குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு வா போ. தம்பிக்கு மட்டும் எல்லாத்தையும் பல்லு வளர்க்காதே கொடுங்க, என்ன மட்டும் குளிச்சுட்டு பல்லு வளர்க்கன்னு சொல்வீங்க. அட கேலண்டரு, சரி என்னைக்கு நம்ம பிறந்த நாளுன்னு பாப்போம். அட இன்னைக்கு நம்ம பிறந்த நாளு, இன்னைக்கு எப்படியாவது அம்மா கிட்ட பிறந்த நாளைக்கு கிஃப்ட் வாங்கிடணும். தங்கக்குட்டி அம்மா என்ன? அம்மா இன்னைக்கு என் பிறந்த நாள்மா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கணும், காசு கொடுங்க. அட பிறந்த நாளா? மறந்தே போயிட்டேன். இந்தா 100 ரூபாய், போய் என்ஜாய் பண்ணு. 100 ரூபாவா? இந்த 100 ரூபாய் வச்சு நான் என்ன என்ஜாய் பண்றது? அம்மா எனக்கு இந்த 100 ரூபாய்லாம் பத்தாது, எனக்கு 50,000 ரூபாய் வேணும். என்னது 50,000மா? 50,000 வச்சு நீ என்னடா பண்ண போற? நான் புது சைக்கிள் வாங்க போறேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் பார்ட்டி வைக்க போறேன். 50,000 ரூபாவா? இந்த வயசுல உனக்கு 50,000 ரூபாய் சைக்கிள் கேக்குது, அதுவும் இல்லாம ஃப்ரெண்டுங்களுக்கு பார்ட்டியா? எடு அந்த தொடப்ப கட்டி. அட அம்மாவோட பர்ஸ், இதுல எப்படியும் 50,000 இருக்கும், எடுத்துட்டு போயிடலாம். ஏய் என்னடா பண்ற? என் பர்ஸ் எடுத்துட்டு போறியா? டேய் நில்லுடா 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 நில்லு. ஓடிட்டியா? திருப்பி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவல்ல, உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன். ஹே சாம், இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க? தாலிஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் எனக்கு சைக்கிள் வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன். ஹே நீ சைக்கிள் வாங்க போறியா? சாமே நானும் கூட வரேன்டா. சரி சரி வா போலாம். ஹே சாம், அங்க பாரு சைக்கிள் கடை. சரி சரி வா போலாம். ஹே சாமே, இங்க நிறைய சைக்கிள் இருக்குடா. ஆமா ஆமா டாலிஸ், நிறைய கலர் இருக்கு. சரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோ. சரி. டேய் அந்த சைக்கிள் வாங்கிக்கோடா, அந்த கலர் சூப்பரா இருக்கு. சரி டாலிஸ், நீ சொன்ன சைக்கிளே நான் வாங்கிக்கிறேன். ஆன்ட்டி அந்த சைக்கிளை பேக் பண்ணுங்க. ஆமா, நீ கேட்ட உடனே பேக் பண்றதுக்கு இது என்ன இட்லியா தோசையா? இது சைக்கிள் பா, விலை 50,000 ரூபாய். உன்கிட்ட இருக்கா? காசே குடுக்கல, அதுக்குள்ள பேக் பண்ணணுமாமே? காசு தானே, இதோ தரேன். இந்த பர்ஸ்ல நிச்சயம் 50,000 இருக்கும். ஐயோ என்னடா அது, 5 ரூபாய் கூட இல்ல. இத வச்சு நம்ம எப்படி 50,000 ரூபாய் சைக்கிள் வாங்குறது? ஒரு ஐடியா. ஆன்ட்டி முதல்ல இந்த சைக்கிள் நல்லா ஓடுதா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன, ஓட்டி பாரு. வா வா வந்து உட்காரு. இதோ வரேன். டே டாலிஸே, சைக்கிள்ல போறது செம்ம ஜாலியா இருக்குதுல்ல? ஆமாடா. ஏய் டாலிஸ், நீ என்ன பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், சாம் கூட சேராதுன்னு. நீ உன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா? அப்பா சாம் புது சைக்கிள் வாங்கியிருக்கான், அதனால நான் அவன் கூட ஊர்லாம் சுத்திட்டு தான் வருவேன். ஆமா, பெரிய சைக்கிள் கீழே இருக்கு, வா வீட்டுக்கு போலாம். நானா வர மாட்டேன் பாப்பா. டேய் சைக்கிள் சீக்கிரம் பெரியடா, போலாம். டேய் என் பையனை கூட்டிட்டு எங்கடா போற? டேய் நில்லுடா, வாடா உன்னை வச்சுக்கிறேன். அந்த சைக்கிள்ல போறாங்களே, அது உங்க பசங்களா?
ஆமா மேடம், அவன் என் பையன் தான். சரி அப்ப எடுங்க 50,000 ரூபாய். என்னது 50,000 ரூபாவா? நான் ஏன் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரணும்? உங்க பசங்க என் கையில இருந்து 50,000 ரூபாய் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு யார் காசு தருவா? எடுங்க 50,000 ரூபாவை. என்னது 50,000 ரூபாவா? என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையா? இப்ப நான் அதுக்கு எங்க போவேன்? என்னது 50,000 ரூபாய் இல்லையா? ஆமா, அந்த பைக் உங்களோடதா? ஆமா, அது என் பைக் தான். சரி 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பைக் வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. ஐயோ என் பைக்கு, என் பைக்கு! ஐயோ நில்லுமா. ஒருத்தர் என்னன்னா என் பையனை கூட்டிட்டு போயிட்டான், இன்னொருத்தங்க என்னன்னா என் பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்?